ஒரு சிறிய ஊரில் பல வருடங்களாக நிற்காமல் இருந்த பழைய மணி கோபுரம் ஒன்று இருந்தது. எல்லோரும் அது பழுதாகிவிட்டது என்று நினைத்தார்கள். யாரும் கவனிக்கவில்லை. ஆனா அந்த ஊர்ல இருந்த சிறுமி ஆனிகா மட்டும் அந்த மணிகோபுரத்தை விசித்திரமா உணர்ந்தாள். அவள் எப்போதும் மாலை நேரம் அதன் அடியில் உட்கார்ந்து கேட்கக்கூடியவள். ஒரு இரவு முழு ஊரும் தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு மெதுவான குரல் கேட்டது. டிக் டாக். கேட்டு இருந்ததுக்கு நன்றி. அதிர்ச்சியுடன் ஆனிகா சுற்றி பார்த்தாள். அந்த பழைய மணிகோபுரம் பேசிக் கொண்டிருந்தது. அது சொன்னது, நான் ஒருபோதும் பழுதாகலை. ஆனா இங்க உள்ள மக்கள் நேரத்தை மதிக்கவே இல்லை. வேலைக்காக வாழ்வுக்காக நேரம் முக்கியம் என்பதை மறந்துட்டாங்க. அதனால தான் நான் நின்று விட்டேன். அது ஆனிகாவிடம் கேட்டது. நேரம்தான் வாழ்க்கையிலேயே விலைமதிப்பான செல்வம் என்பதை நீ எல்லாருக்கும் நினைவூட்டுவியா? அடுத்த நாள் ஆனிகா எல்லா குழந்தைகளையும் கூடி இந்த ரகசியத்தை சொன்னாள். மெதுவாக ஊர் மக்கள் மீண்டும் ஒழுங்காக வாழ ஆரம்பித்தார்கள். சமயத்தில் வேலை, சமயத்தில் பண்டிகை, சமயத்தில் மகிழ்ச்சி. அந்த ஊர் மீண்டும் உயிர் பெற்றது. ஒரு காலையில் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த பழைய மணி கூண்டாக மீண்டும் டிக்டாக் என்று ஓட ஆரம்பிச்சது. அந்த நாள் முதல் அந்த மணிகோபுரம் ஒருபோதும் நின்றதில்லை. மக்கள் எல்லாரும் அது ஆனிகாவின் அக்கறையும் நட்பும் காரணம்தான் என்று நம்பினார்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய வீடியோக்கள் வர நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான்ல ஆல் என்ற பட்டனை அழுத்துங்க.